கொஞ்சம் ஹார்டாக போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 கேள்வியும் மிச்சம் இலகுவாக எடுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. எப்பயும் 2 கேள்வி வந்தால் முதலாவது கேள்வி இலகுவாக எடுக்கிற மாதிரி இருக்கும், 2வது கேள்வி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே அது நம்மளோட இதை பொறுத்து உங்களுக்கு 2 கேள்வியும் வாய்ச்சி போட்டுத்தான் நீங்கள் இதை செய்யணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் கேள்வி செஞ்சுட்டு 2வது கேள்வி செய்ய இல்லாட்டி அதை விட்டு போட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போய் போட்டு கடைசியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி, இல்லாட்டி நீங்கள் சம்டைம் வேணும்னா ஒன்று கடிச்சு போட்டு போனீங்கன்னாலும் சரி, டைம் காணாட்டி சம்டைம் எல்லாத்துக்கும் விட எடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் இவ்வாறான கேள்விகள். சரி சரி, இந்த அப்போ இதை பார்ப்போம். 32 தொடக்கம் 34 வரை இதை பாருங்க. 32 தொடக்கம் 34 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. இன்னொரு விடயம், இவ்வாறு பெரிய கேள்விகள் வரக்கொள்ள, இவ்வாறு பெரிய எண்ணிக்கையான கேள்விகள் வரக்கொள்ள கொஞ்சம் ஆறுதலா வாசிங்க, அவசரமா வாசிக்குவானே என்றது கிரகித்தலை தான் அவங்க செக் பண்றாங்க. ஆகவே நீங்க அவசரமா வாசிங்கன்னா அந்த கேள்வியை திருப்பி 2வது தரம் அந்த பந்தி 2-3 தரம் அந்த பந்தியை வாசிச்சுட்டு இருப்பீங்க. ஆகவே ஃபர்ஸ்ட் தரம் வாசிக்கக்குள்ளேயே பிரச்சனை இல்லை, ஒரு அரை நிமிஷம் கூட போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஆறுதலா வாசிச்சு அதுல செல்றத விளங்கி எடுத்துக்குங்க. அவ பாருங்க, 32 தொடக்கம் 34 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. மனித உழைப்பு அதிக அளவில் பயன்படுத்தப்படும் ஒரு தொழிற்சாலையின் உற்பத்தி பிரிவில் தொழிலாளர்கள் திறமைகளை அடையும் போது உற்பத்தி திறன் நேரத்துடன் அதிகரிக்கிறது. அதாவது அவர்கள் கொஞ்சம் இந்த ஒர்க் பண்ணிட்டு போகக்குள்ள 1 2 3 4 ஒர்க் பண்ணிட்டு போகக்குள்ள அவங்களோட உற்பத்தி திறன் என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளைக்கும் கூடி கூடி போகுது. அதுதான் சொல்றாங்க. அதாவது எஃபிசியன்சி கூட தான், எஃபிசியன்சியா வேலை செய்யறேன்னு சொல்லுவோம். அப்ப அதைத்தான் இந்த கிராஃப்ல தாராங்க. உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. ஒரே வலையில் பயன்படுத்தி ஒரே உருப்படியை உற்பத்தி செய்யும் இரு உற்பத்தி பிரிவுகளின் திறன் வலைகள் பின்வரும் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது நேரம் இங்க 4ல தந்திருக்காங்க, இங்க இது திறன் அவங்க பெர்சன்டேஜ்ல தந்திருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப முதலாவது கேள்வி, 4ஆம் நாளில் 2ஆம் பிரிவில் எத்தனை அலகுகள் செய்யப்பட்டுள்ளன? சரி, இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு குழு தந்திருக்காங்க. 3ஆம் நாளின் போது முதற் பிரிவின் உற்பத்தி கணியம் 600 அலகுகள். அதாவது 3ஆம் நாள் இங்க இருக்கு, 3ஆம் நாள் இங்க இருக்கு. நாம ஒவ்வொன்றையும் அதுக்கு முதல் நான் ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுட்டு வரேன். இந்த 3ஆம் நாள்ல 600 முதலாவது எது? இந்த மெல்லிய கோடு தானே முதல் பிரிவு. முதல் பிரிவு 3ஆம் நாள்ல 600. முதல் பிரிவு 3ஆம் நாள்ல 600. இந்த 600 சொல்றது 60 வீதம். சரியா? அப்ப 600 சொல்றது 60 வீதம்டா நமக்கு இது 20 40 60 80 20 20 வீதமா தானே கூடுது. இப்ப 60 வீதம்டா 10 வீதம் எவ்வளவு? 10 வீதம் எவ்வளவுண்டா இது 60ஆல பிரிச்சா 10 வீதம் வரும் என்ன? அதாவது 60 வீதம் என்று சொல்றது தரவுல தந்திருக்காங்க 600, மொத்த எண்ணிக்கை 600 அலகுகள். அப்ப நாம ஒரு வீதத்தை எடுக்கலாமா இல்லையா? நம்ம ஒரு வீதத்தை எடுப்போமே. ஒரு வீதத்தை எடுக்கிறேன்டா இந்த 600 எத்தனையால பிரிக்கணும்? 60ஆல பிரிக்கணும். இப்ப 600 60ஆல பிரிச்சா 10 வரும், 10 அலகு. அப்போ ஒரு வீதம் செல்றது 10 அலகை குறிக்குது. அப்போ ஒரு வீதம் செல்றது 10 அலகை குறிக்குது. அதை நாம இலகுவா எடுத்துடலாம், கண்ணால பார்த்தாலே எடுத்துடலாம். 60 வீதம் 600, அப்போ ஒரு வீதம் 10 60ஆல பிரிச்சு எடுத்துடலாம். அப்ப 20 வீதம் எவ்வளவு? 20ஆல பெருக்கணும். 10 20ஆல பெருக்கணும். ஒரு வீதம் 10 20ஆல பெருக்கணும். அப்ப 200. அப்ப 40 வீதம் 400. அதே மாதிரி இதுவும் 40 வீதம், 2ஆவதுல இதுவும் 40 வீதம். ஆக இது 400. இது 60 வீதம், 60 வீதம்டா 600. சரி, 600. அதே மாதிரி இது 80 வீதம். அப்ப 80 வீதம் சொல்லக்கூட 800. 800. இது திருப்பி 80 வீதம் 800. இது 100 வீதம், ஆகவே 1000. அங்கால கடைசி 5வது நாள் 100 வீதம் 1000. இதான் இதுக்குரிய மொத்தமாக நான் மார்க் பண்ணிட்டேன். கேள்வியை வாசிக்கிறது உங்களே மார்க் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு கேள்வியை வாய்ச்சி மார்க் பண்ணுறது உங்களுக்கு லேசாக இருக்கும். இதுக்கு பெரிய டைம் போகாது, ஒரு அரை நிமிஷம் போகும். சரி சரி, அப்போ பார்ப்போம். கேள்வியை பாருங்க. 4ஆம் நாளில் 2ஆம் பிரிவில் எத்தனை அலகுகள் உற்பத்தி செய்யப்பட்டன? 4ஆம் நாளில் 2ஆம் பிரிவு. 4ஆம் நாள் எங்க இருக்கு? இந்த இருக்கு. 2ஆம் பிரிவு இந்த டாக்கானது தான் 2ஆம் பிரிவு. என்ன, இங்க 2ஆம் பிரிவு இதை குறிச்சிருக்காங்க, முதலாம் பிரிவு அந்த நோமலான மெல்லியோட குறிச்சிருக்காங்க. அவ 2ஆம் பிரிவுல 4ஆம் நாள் எத்தனை? 800 விட வந்துட்டு, அவ்வளவுதான்.
அடுத்தது முதல் 4 நாட்களின் இறுதியில் முதற் பிரிவு இரண்டாம் பிரிவு ஆகியன U1 U2 அலகுகளை உற்பத்தி செய்தால் விகிதம் U1 U2. அதாவது முதல் 4 நாட்கள்ல U1க்கும் U2க்கும் இடையிலான விகிதம், U2க்கும் விகிதம் கேட்காங்க. சாரி, U2க்கும் இடையிலான விகிதம் கேட்காங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? நாம மொத்தம் எத்தனை தயாரிச்சிருக்காங்கன்னு காணலாமா இல்லையா? இந்த கூட்டல் தானே. ஆகவே U1 முதலாவது பார்ப்போம். 200, 200ல இருந்து 600 இந்த கோட்டை மாத்தி கூட்டிட்டுறப்படா. முதலாவது 200, 600, 800, 800 திருப்பி 600. ஏன்டா முதலாவது கூட நேரா வருது. ஆகவே 800ம் 600ம் 1400, 1400 திருப்பி இங்க 1000. ஆகவே 2400. அப்ப 2400 உற்பத்தி செஞ்சிருக்கான். அடுத்தது U2 இந்த 400, 400, 800, 800, 800, 1600, 1600ம் 800ம் திருப்பியும் 2400. அப்ப ரெண்டு பேரும் 4 நாட்கள் முடிவுல 2400 தான் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. விகிதம் 1:1. அவை விட முதலாவது. சரி, அடுத்ததை பார்ப்போம். இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி. ஆனா பெருசா யோசிக்கிறதில்ல, சாதாரணமான யோசனை கேள்வி தான். பாருங்க, இத்தொழிற்சாலைக்கு கிடைக்கும் ஒரு குறித்த கட்டளையை முற்றாக ஓர் உற்பத்தி பிரிவில் மாத்திரம் உற்பத்தி செய்ய வேண்டி நேரிடுகிறது. ஒரே திறன் வலைகளை பயன்படுத்தி உரிய கட்டளையை கணிய முதற் பிரிவிற்கு பதிலாக இரண்டாம் பிரிவில் உற்பத்தி செய்யப்பட்டால் ஒரு நாள் முன்னதாக கொடுக்கப்படலாம் என உற்பத்தியாளர் மதிப்பிடுகிறார். இக்கட்டளை கணியம் பின்வருவனவற்றில் யாதாக இருக்கலாம்? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒன்று, அதாவது முதலாம் பிரிவு இரண்டாம் பிரிவு ஒன்று, ரெண்டு மிஷின் தானே, ரெண்டு பிரிவு, ரெண்டு டிவிஷன் இருக்கு. இதுல ஒரு டிவிஷன் அவங்க யூஸ் பண்ணுனா ஒரு நாள் முன்னுக்கு கொடுக்கலாம். அப்படின்னா எத்தனை எண்ணிக்கையாக இருக்கணும்னு கேட்கா. நீங்க ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இந்த 4வது நாள் மொத்தமா செஞ்சாங்கண்டா அவங்களுக்கு 4வது நாள்ல முதலாவது டிவிஷன்லையும் 2400 தான், 2வது டிவிஷன்லையும் 2400 உற்பத்தி செய்யலாம். அவை சம. இப்ப 2400க்கும் இதுக்கும், அதாவது இதுல என்ன 1600 என்ன, 1600ல இருந்து ஆரம்பிச்சா இந்த இதுக்கு இடைப்பட்டது இந்த 4வது நாள்ல யாரும் செல்லையெல்லாம் இந்த 2400க்கு அப்பாற்பட்டதை 2400, 2000 இப்படி வாரது நமக்கு ரெண்டுக்கும் சமன் கூட்டினா சமன் தானே. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த முதலாவது நாளை பார்ப்போம். முதலாவது நாள் இவர் 400, இவர் 200. ரெண்டாவது நாள் 400, 400, 800. ரெண்டாவது நாள் 800, இவரும் 200, 800. அப்ப ரெண்டு பேரும் ரெண்டாவது நாளும் சமனாத்தான் செய்யறாங்க. அப்ப ரெண்டாவது நாள்ல இப்ப 800க்கு உள்ளதை கொடுத்தா, 800க்கு குறைவானத்தை கொடுத்தா, இந்த 800க்கு குறைவானத்தை கொடுத்தா என்ன பிரச்சனைண்டா, சரி, அப்ப இந்த 800க்கு குறைவானத்தை கொடுத்தா என்ன பிரச்சனைண்டா, உதாரணமா 600 வைப்போமே, அவங்க ரெண்டு பொரியும் சேமானது. ஏன் ரெண்டு நாளும் 800, 800 தானே. அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பார்த்தா இந்த ரெண்டாவது பொறிக்கு 800, 800, 1600. மற்ற பொரிய பார்த்தீங்கன்னா 800, 600, 1400. அப்ப இந்த ரெண்டு பொறிக்கும் இடையிலான வித்தியாசமா தயாரிக்கிறது இந்த நாட்கள் தான். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணத்தை விடுவோம். இந்த நாட்கள், அதாவது 3வது நாள்ல தான் இந்த 1600க்கும் 1400க்கும் இடையில நாம கொடுத்தா இந்த 1600 தயாரிக்கிறதுக்கு இந்த ஒரு பொறிக்கு அடுத்த நாள் போகணும். சரியா? மற்ற பொறி, அதாவது இரண்டாம் பொறி ஒரு நாள் முந்துக்கு முடிச்சிடலாம். உதாரணம் 1600 கொடுத்தும் 1600 நீங்க சும்மா வச்சீங்களா, 1600 தயாரிக்கணும். 1600க்கும் 1400க்கும் உட்பட்டது நாம 1500 எடுப்போமே. என்ன விடையில் 1500 இருக்கு தானே. அப்ப 1500 தான் உண்மையா விட. இப்ப 1500 உற்பத்தி செய்யணும்டா முதலாவது பொறிக்கு 4வது நாள் போகணும். கூட்டி பார்த்தீங்கன்னா விளங்கும். ஏன் முதலாவது பொறி 3வது நாள் வரையும் 1400 தான் தயாரிக்கலாம். ஆகவே 4வது நாளுக்கு போனா தான் 1500 அது உற்பத்தி செய்யலாம். ஆனா ரெண்டாவது பொறி 1600 உற்பத்தி செய்யறதுக்கு 1600 வரையும் உற்பத்தி செய்யலாம் இந்த 3வது நாள்ல. ஆகவே 1500 அது உற்பத்தி செய்யலாம் தானே. ஆகவே ஒரு நாள் முந்தி உற்பத்தி செய்யறது
இந்த 3ஆம் நாள்ல அது 1500 அலகு. ஆகவே இவ்வாறு தான் பிள்ளை இந்த தர்க்க ரீதியாகத்தான் இந்த கேள்விகளுக்கு விட எடுக்கணும். இப்படி பார்த்து பார்த்து தான் விட எடுக்கணும். இது கொஞ்சம் தர்க்க ரீதியான கேள்விகள், ஆனால் இலகுவா இருக்கும். என்ன சும்மா வச்சுட்டு அந்த கிராஃபை வச்சுட்டு நான் படிச்சு படிச்சு பார்க்கறது தானே. ஆகவே இது இலகுவாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் இந்த தர்க்கமா பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. சரி, அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி பிள்ளைகள், அப்போ இந்த வளமை மாதிரி இந்த நான் சொல்றது தான் வீடியோ கட் ஆனா அதே லிங்குக்குள்ளால ஜாயின் ஆகுங்க. என்ன பிரச்சனைனா அந்த லிங்கை நான் அட்மிட் பண்ணுறது அன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அந்த கொஞ்சம் செட்டிங்கை நான் மாற்றிட்டு வரேன். ஒரு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகுங்க எல்லாரும். சரி, அது கரெக்டாகனா 5 மினிட்ஸில் ஜாயின் ஆகுங்க. 5 மினிட்ஸுக்கு பிறகு ஜாயின் ஆகுங்க. நான் கொஞ்சம் மேலும்னா அந்த செட்டிங்கை கொஞ்சம் மாற்ற பார்க்கணும், இல்லாட்டி நான் அட்மிட் பண்ணி எடுக்கேன். சரி, அப்போ இந்த ரெண்டு கேள்வியில் நாம் இப்போ 5 கேள்வி செஞ்சுருக்கோம். என்ன 5 கேள்வியும் உங்களுக்கு இதில் 2 கேள்வி, இதில் 3 கேள்வி, 5 கேள்வி, ஆனால் இலகுவான கேள்விகள். சரி, அடுத்ததை பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு கேள்வி. 2018ஆம் ஆண்டு கேள்வி மிக மிக இலகுவான கேள்வி. 18, 32, 33வது கேள்வியை பாருங்க. நுகர்வுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்தின் கடந்த 5 ஆண்டுகளின் போது உள்ள ஆண்டுகளின் லாபம் உற்பத்தி கிரயம் பின்வரும் இரு வரைவுகளில் காட்டப்பட்டுள்ளது. கேள்வி, ஆகவே இது லாபம் சரியா, 1 மில்லியன் இங்க லாபம் இல்லை, ஒன்றும் இல்லை, 0. இங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் இல்லை, அதாவது நஷ்டம். இங்க 2 மில்லியன் லாபம், இங்க அவருக்கு 1 மில்லியன் லாபம். ஆகவே இந்த கேள்வி, நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வாண்டில் பொருட்களின் விற்பதன் மூலம் கூடுதலான வருமானம். இப்ப கூடுதலான வருமானம் சொல்றது அதுல